பிரைஸ் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்ட தெய்வீக சித்தத்தை செய்வது எப்படி என்பது பார்க்கலாம். அதற்கு 3 காரியங்கள் செய்ய வேண்டும். முதலாவது, தேவனுடைய போதனையை உள்ளத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் விசுவாசியின் மகிழ்ச்சி தேவனுடைய வார்த்தை அறிவது, படிப்பது, மனப்பாடம் செய்வது மாத்திரமல்ல, தேவனுடைய சித்தத்தை செய்வதிலும் இருக்கிறது. ஏனென்றால் நியாயப்பிரமாணம் என்ற எபிரேய வார்த்தைக்கு தோரா என்று பொருள். அது தேவனுடைய சித்தத்திற்கு இசைவாக வாழ நமக்கு உதவும் நோக்கத்திற்காக தேவனிடமிருந்து அனுப்பப்பட்ட போதனையாக இருக்கிறது. இரண்டாவது, பிரார்த்தனை அவசியம் என்று சங்கீதம் 143:10 சொல்லுகிறது. கர்த்தர் நமக்கு அறிவுறுத்தி ஒரு செம்மையான பாதை நம்மை வழிநடத்தினால் தேவனுடைய ஆவியானவராலே தெய்வீக வெளிச்சத்தை நாம் அனுபவிக்கிறோம். ஆகவே நமக்கு பிரியமான செய்ய எனக்கு போதித்தருளும், உமது நல்ல ஆவி என்னை செம்மையான வழியில் நடத்துவாராக என்று ஜெபிக்க வேண்டும். மூன்றாவது, விசுவாசின் அர்ப்பணிப்பு. ரோமர் 12:1-2 இப்படியாக சொல்லுகிறது. ஜீவ வழியாக ஒப்புக் கொடுப்பது அர்ப்பணிப்பு. அந்த அர்ப்பணிப்பை பராமரிக்க தேவனுடைய பிரியமான சித்தம் இன்னதென்று அறியத்தக்கதாக நம்முடைய மனதும் புதிதாகிறதாக நாள் ஒன்றுக்கு மறுரூபமாகும். பிசாசானவன் ஜெயிக்க பிசாசன் இயேசு கிறிஸ்து வார்த்தையை பயன்படுத்தினார். இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்துக்கு முன்பாக மறுரூபம் அடைந்தார். ஆமென்.